காத்து வாக்குல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம அது உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ஆளுக்கான நேரம். இன்னைக்கு இது நம்ம ஆளு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு யாருப்பா? ஓ அவரா? இது நம்ம ஆளு. விழுப்புரத்தை சேர்ந்த மலர்கம்பம் வீரர் மற்றும் ஆசான் ஆதித்தன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹாய், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர் சார். சோ மலர்கம்பம் இந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? மேம், இந்த மலர்கம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுடைய பாரம்பரிய கலை. இது பாத்தீங்கன்னா நான் 5 வயசு இருக்கும்போது எங்க அம்மா வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க ஐயா உலகத்துறை என்ற ஆசானுகிட்ட. இன்னைக்கு எனக்கு நான் 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். சூப்பர் சார். சோ 25 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த துறையில நீங்க பண்ணின அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். இது வரைக்கும் எத்தனை மேடைகள் ஏறி இருக்கீங்க, எவ்வளவு டைட்டில்ஸ் வின் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா மேம். பாத்தீங்கன்னா நான் வந்து 5 வயசுல இருந்து இந்த கலையை கத்துட்டு இருக்கேன் மேம். தமிழ்நாட்டுக்கு முதல் தேசிய அளவுல இப்ப தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த மாணவன் மேம் நான். ஓகே. அது மட்டும் இல்லாம அகில இந்திய பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான மலர்கம்ப போட்டி சொல்லுவாங்க. அதுலயும் நான் தான் மேம் முதல்ல தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3மே வின் பண்ணிருக்கேன் மேம். ஓகே. ஒரு தடவையும் டைட்டில் வின் பண்ணும்போது அந்த ஒரு தருணம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கு மேம். அதுவும் பாத்தீங்கன்னா நான் தான் வந்து தமிழ்நாட்டிலே முதல் வின் பண்ணதுனால எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப கேர் பண்ணாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் எத்தனை பேர் எத்தனை மெடல் அடிச்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த ஒரு இது வந்து மாறாதுல்ல. கண்டிப்பா. எஸ், கண்டிப்பா. சோ ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு உங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? கண்டிப்பா வந்து ஃபேமிலி சப்போர்ட் அம்மா தான். அம்மா அண்ணன் மட்டும்தான் எங்களுக்கு. அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட். அவங்க சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒண்ணு, அம்மா கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்ததுனால ஸ்போர்ட்ஸ் இந்த லைன்ல ஏதாவது ஒண்ணு போட்டுன்றதுனால அம்மா ரொம்ப சப்போர்ட். ஓகே. ஒரு அண்ணனும் அதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அண்ணன் பயங்கர சப்போர்ட் எனக்கு. கூடயே கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்து அவர் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு அண்ணன். சூப்பர். எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட காத்து வாக்குல நிகழ்ச்சியில இது நம்ம ஆளு பகுதியில விழுப்புரத்தை சேர்ந்த மலர்கம்பம் வீரர். எஸ், இவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல் கோல்டு மெடலிஸ்ட்ங்க. எஸ், அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் 106.4. கோல்டு மெடலிஸ்ட் ஆதித்தன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட காத்து வாக்குல நிகழ்ச்சியில இது நம்ம ஆளு பகுதியில இணைஞ்சிருக்காரு. நான் உங்க ஆர்ஜே மது உங்க கூட பேசிட்டு இருக்கேன். எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குதோ. இது நம்ம ஆளு. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் சார்? கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ன்றது ரொம்ப எல்லாருக்கும் முக்கியத்துவம் ரொம்ப. அது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் செல்போன் தான் கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு வழக்கத்துல இருந்து மாறணும்னா கண்டிப்பா அவன் மார்னிங் ஈவினிங் வந்து பேரண்ட் வெளியே அனுப்பிச்சு விளையாட விடணும். ஓகே. வீட்டிலேயே வச்சுட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வர மாட்டாங்க. ஓகே. அந்த ஒரு பழக்கத்தை மாத்ததுக்காகவும் அவங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட் கண்டிப்பா ஒரு சில்ட்ரன்ஸும் கத்துக்கணும். சூப்பர் சார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தமிழ் பாரம்பரிய கலை கத்துக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து அந்த குருக்கு எப்படி வந்து மரியாதை இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அந்த தீய பழக்கத்துக்கு போகாம எப்படிலாம் இருக்கணும்ன்றது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலையில வந்து அவங்க அது ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஃபைன். சோ வந்து நீங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க ட்ரெயின் பண்ணதுலே வந்து எந்த ஒரு தருணத்துல ரொம்ப வந்து ஒரு திருப்தி ஒண்ணு கிடைச்சிருக்கும்? ஒரு ஆசானா வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு எங்க கிடைச்சது? கண்டிப்பா நான் பாத்தீங்கன்னா மல்லன் ஃபிட்னஸ் சென்டர்னு சொல்லி ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன் மேம். என்கிட்ட பாத்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்டோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மல்லன் ஹேமச்சந்திரன் சொல்லி அவர் மாமல்லன் சொல்லி அவார்டு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. சோ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதல் பார்ட்டிசிபேஷன் அவர் தான், முதல் கோல்டு மெடலும் அவர் தான். அந்த இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சங்கீதான்னு சொல்லி கேலோ இந்தியா சில்வர் மெடல் வின் பண்ணாங்க. அவங்க வின் பண்ணி முதலமைச்சர் கையில கேஷ் அவார்டு வாங்கினாங்க. அவரும் ஏமச்சந்திரன் சொல்லி 2 பேர் வந்து கேஷ் அவார்டு வாங்கியிருந்தாங்க முதலமைச்சர் கையில. அந்த தருணம் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. சூப்பர் சார். சோ இதே மாதிரி இன்னும் இந்த ஃபீல்ட்ல நீங்க நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும். இன்னும் இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க நிறைய மலர்கம்பம் மாணவர்களை கொண்டு வர ஹலோ எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி மேம். ரொம்ப நன்றி. ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். மக்களே, இன்னைக்கு நம்ம கூட காத்து வாக்குல நிகழ்ச்சியில இது நம்ம ஆளு பகுதியில விழுப்புரத்தை சேர்ந்த மலர்கம்பம் வீரர் மற்றும் ஆசான் ஆதித்தன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அடுத்ததான் உங்களுக்காக காத்து வாக்குல ஒரு கருத்து காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் 106.4.